ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் ட்ராமா லாங் தான். சரி, நம்ம இன்னும் ஒரு 3 எபிசோடில் இந்த ட்ராமாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. அப்படியே இருக்கிறப்போ கரெக்டாக நம்ம லின்னு வந்துடுறானா. நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஐயோ நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வந்திருக்கீங்களா, நான் வந்து இவளை எதர்ச்சியாக தான் மீட் பண்ணேன், நீங்கள் 2 பேரும் கண்டினியூ பண்ணுங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சு போக நம்ம லின்னுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகேயாக இருக்குது. இப்படி நம்ம ஹீரோயின் ஏக்கமாகவே பார்த்துட்ருக்கா. நம்ம லின்னு கேட்டுட்ருக்கா, லிச்வான் வந்து இங்கே எதிர்ச்சியாக தான் வந்தானா அப்படின்ற மாதிரி இவங்க லிச்வானை பற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ லிச்வான் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கான் போல இருக்குது, உடம்புலாம் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி இந்த பென்ட்ரைவை காப்பி பண்ணியிருப்பான் இல்லையா, அங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரிமெம்பரிங் லிச்வான் ஸ்டோரியை வந்து படிக்கிறான். அதில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சேட் எண்டிங் வச்சுருப்பான், நம்ம ஹீரோ இருந்ததாக. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ, எண்டிங் மட்டும் எனக்கு பிடிக்கலை, எண்டிங் மட்டும் கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இரேஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுகிறான். அதை இப்பொழுதுக்கே என்னன்றதை காட்டலை. இப்படியே மறுநாள் ஆகிடுது. நம்மளுடைய ஜெனி வந்து இப்போ வந்து நம்ம ஹீரோயின் போனதுனால அவள் சார்பாக இங்கே டிரான்ஸ்லேட்டராக ஜிஎம்எஃப்க்கு வந்திருக்கா. இப்படியே வந்துட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோடைய அண்ணனை நம்ம ஜெனி வெறுப்பேற்றுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. ஏன்னா இவன் கொஞ்சம் காண்டாரால் இல்லையா, இவன் சீக்கிரமாக ஃபயர் பண்ணிட்டா, நம்ம இந்த இடத்த விட்டு ஓடிடலான்னு சொல்லிட்டு இப்படி பண்ண, எனக்கு டீ போட்டு வா, காஃபி போட்டு வா, உனக்கு நீ சொன்ன மாதிரிலாம் என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி இவ தென்னாவட்டா பேசுகிறா. இருந்தாலும் இவருக்கு இவன் மேலே காதல் வந்துருச்சு போல இருக்குது. காஃபி எல்லாம் போட்டு வந்து கொடுக்க, என்னடா இவன் ஏற்குமாறா நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம ஜெனிக்கு. இப்படி இங்கே காதல் மலையில் ஹீரோடைய அண்ணன் சுற்றிட்டு இருக்கான். நம்ம ஹீரோடைய தாத்தா என்ன பண்ணுறாப்புலன்னா, நம்ம லின்னு கூட்டிகிட்டு வந்துட்டு, இங்கே பாருப்பா, உன் கம்பெனிக்கும் என் கம்பெனிக்கும் எல்லாமே நல்லா பொருத்தமாக தான் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த ஹீரோயின் பிள்ளைய வந்து நீ வந்து வேலையை விட்டு தூக்கிடு, மற்றபடி வேறு எந்த கண்டிஷனுமே நான் போடலை, நம்ம வந்து இதே மாதிரி கோஆப்ரேட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கணுமா அப்படின்ற மாதிரி உனக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கலைன்னா நம்மளுக்குள்ள கான்ட்ராக்ட் முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பாரு ஹீரோவுடைய தாத்தா. இப்படியே நம்மளுடைய லின்னு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறான். நான் ஹீரோயினை லவ் பண்ணுறான், எப்படி போய் அவகிட்ட இது சொல்ல முடியும். மறுநாள் காலையில் வந்து தாத்தா வர சொல்லியிருப்பார். இப்போ நின்றுட்டு சொல்கிறான், இங்கே பாருங்கள், ஒரு சின்ன விஷயத்துக்கு நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது, உங்கள் பேரனும் அவளும் எப்பயோ பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அது அப்போ பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கு என் பேரை வந்து இந்த ஷெங்காயை விட்டு வரமாட்டேக்கா, அப்போனா அவளை நீ ஃபயர் பண்ண முடியாதுன்னா உனக்கும் எனக்கும் இருக்க கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துட்டு போக, இப்படியே மறுநாள் ஆயிடுது. ஒரு பார்ட்டி ஒன்று நடக்குது. அதில் வந்து நம்ம ஹீரோயினும் நம்ம லின்னும் வராங்க. நம்ம லின்னு அம்மாவுடைய லிசாவுடைய பர்த்டே பார்ட்டி தான் இன்றைக்கி நடக்குது. 2 பேருமே போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது இன்னமும் வந்து லின்னு வந்து லிசாவுடைய பையன்றது. ஒரு கம்பெனி கோஆப்ரேஷனுக்காக வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு 2 பேரும் இருக்க, இதை மாதிரி நம்ம லின்னு வந்துடுறான். லிசா வந்து எல்லோரும் முன்னாடியும் அறிமுகப்படுத்துகிறாங்க, இவன் தான் என்னுடைய ஒரே பையன் லின்னுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவுக்கும் சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடுது. ஏன்னா லிசா வந்து மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் உமன், ஹீரோவை விட மிகப்பெரிய பணக்காரவங்க. இப்படி இருக்கிறப்போ லிசா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு பிராஸ்லெட்டை கொடுக்குறாங்க. வருங்கால மருமகளுக்காக வாங்கி வச்சதாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுக்க, இங்கே ஹீரோக்கெல்லாம் அப்படியே கோவம் வருது, பயங்கரமாக ஜெலஸ் ஆகுது. இப்படி நம்ம ஹீரோயினை அதை வாங்கிக்கிறாங்க வேறு வழி இல்லாமல். இப்போ லிசா போயிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அது வந்து என் பையன் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி என் பையனை தொலைச்சிட்டேன், இப்போ தான் என் பையன் கிடச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறப்போ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கெலாம் தூக்கி வாரி போடுது, இவ்வளோ பணக்கார விட்டு பையனான்னு சொல்லிட்டு. இப்போ என் பையன் பேசுவான், அவனுக்கு நான் என்னோட ஷேரிட்டி எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன், என் பொறுப்பெல்லாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, இங்கே லின்னு காண்டில் என்ன சொல்கிறான்னா, இவங்க எங்கள் அம்மாவே கிடையாது, 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவையும் என்னையும் கைவிட்டுட்டு போனவங்க, இன்றைக்கி இவங்க பிஸ்னஸில் பெரிய சக்ஸஸ் ஆகிருந்தால் நான் வந்து பையன் சொல்லிட்டு இவங்ககிட்ட வந்து ஒட்டிக்கிடுவேன்னு சொல்லி நினைக்கிறாங்களா, இப்படி வந்து பெத்த பிள்ளையவே விட்ட ஒரு தாயை இந்த உலகத்தில் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு அவமானப்படுத்தி பேச, அந்த அம்மாவுக்கு நெஞ்சு வெளியே வந்துடுது, மயக்கம் போட்டு விழுக. மீடியா பீப்புள்ஸ் ஃபுல்லாக இங்கே லின்னை துரத்துறாங்க ஃபோட்டோ எடுக்க. நம்ம லின்னு வந்து நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறப்போ நம்ம ஹீரோக்கு இங்கே செம்ம காண்டாயிட்டு இருக்குது, ஏன் ஆளை இவன் எதுக்குடா கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி. இப்படியே நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வரான். இங்கே அண்ணக்கான சொல்கிறான், எனக்கு தெரியும் நீ வந்து இப்படியே விட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் ஆளை வந்து லின்னு கொத்திட்டு போயிடுவான்டா, பார்த்துக்கோ, நீ வந்து ஏன் இப்படி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற, நீ உண்மையை சொல்லிட வேண்டியதானே, உன் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டா அவள் வந்து ஏற்றுக்கிற போகிறா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோக்கு செம்மையாக கோவடுது, நீ வாயை மூடு, அவள் ஒன்றும் என்னை ஏற்றுக்க தேவையில்லை, அவளை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, என் உடம்புல இருக்க பிரச்சனையை சொன்னால் அவள் ரொம்ப வருத்தப்படுவா, அவள் மேலே எனக்கு அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
ஹீரோ கிளம்பி போக எங்கள் அண்ணனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. தம்பி லவ் வந்து பண்ணுறான், ரொம்ப கஷ்டமும் படுறான்றதை புரிஞ்சுக்கிறான். இப்படி நம்ம ஹீரோக்கு நைட் தூக்கமே வரல. நம்ம லின்னு ஹீரோயின் கையை பிடிச்சது, அவங்க வந்து மருமகளுக்கு பிராஸ்லெட் கொடுத்தது, இதுவே மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு அவன் ஒரு பக்கம் கஷ்டப்படுறான். நம்ம ஹீரோயின் மறுநாள் காலையில் போயிட்டு லிசா கிட்ட அந்த ரிங்கை கொடுத்துட்டு, எனக்கு வேணாங்க, இது உங்கள் பையனுக்கும் எனக்கு காதல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு நாங்கள் ஒரு கோழிக்கு நல்ல ஃப்ரெண்டு அவ்வளோதான், மற்றபடி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு ஹீரோயினோட கேரக்டர் புரியுது, பிடிச்சிருக்கவும் செய்யுது. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, என் பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாரும்மா, லிச்சுவானை விட அவன் நல்ல பையன்னு சொல்கிறப்போ இது ஒன்றும் இடம் கிடையாது, இவங்க இல்லைனா அவங்கன்னு சொல்லி போகிறதுக்கு, இது காதல் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம ஹீரோவுடைய அண்ணன் ஒரு குட்டி பிளான் போட்டிருக்கான். என்னென்னா வந்து நம்ம ஹீரோவுடைய பூனமியாகவும் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட விட்டுட்டு, ஹீரோயினுக்கு இதனால் ஒரு குட்டி லிங்க் வரும், நம்ம தம்பி கஷ்டப்பட மாட்டான், அவங்க 2 பேத்துக்குள்ளே பார்த்தா ஒரு மீட்டிங் ஏற்படும் சொல்லிட்டு, இந்த மாதிரி ஹீரோவுடைய பூனையை நீ பார்த்துக்கோமான்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கை வச்சு சொல்ல, நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த பூனை இங்கே தான் இருக்குதாமா சைனாவில், அதை கொண்டு வந்து ஜாக்கோட ஃப்ரெண்டு ஒரு ஆள் வச்சிருக்காப்புல, அதை கொண்டு வந்து நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு போக, இப்போ நம்ம ஹீரோயின் அந்த பூனையை கொண்டுட்டு வந்துட்டு அவங்க ஆஃபீஸில் இருக்காங்க. இப்போ லின்னு வந்துட்டு சில விஷயங்களை சொல்கிறான். ஹீரோவுடைய கம்பெனி கான்ட்ராக்ட் இவங்களுக்கு முடிஞ்சதுனால நம்ம லின்னை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இவன் ஒரு ஷேர் ஹோல்டராக இருந்திருப்பான், இப்போ வந்து வேற ஒருத்தவங்க ஹை ஷேர் ஹோல்டர்னால இவரை கம்பெனியை விட்டு இவனை போக சொல்லிட்டாங்க. இப்படியே வந்துட்டு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் சொல்கிறா, பரவாயில்லப்பா நானும் ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறேன், ஏன்னா வந்து லின்னு வந்து புது கம்பெனி ஆரம்பிக்க போகிறான், அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயினும் ரிசைன் பண்ணிவிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதாக சொல்ல, நம்ம ஹீரோயினே மண்டக்குள்ளே ஓடுறா. அவளை போய் பார்க்க முடியல, பேச முடியல. அட்லீஸ்ட் ஹீரோவும் சேர்ந்து ஒரு இடத்துல சாப்பிட்ருப்பாங்க, அந்த இடத்துக்கு போயாவது நம்ம கொஞ்சம் மனசை தேத்திக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துக்கு போனால் அங்கே நம்ம ஹீரோயினும் லின்னும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது. 2 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட தலைமுடியெல்லாம் அவன் சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு இதுக்கு மேலே இங்கே பார்க்கவே முடியல. மன நிம்மதியை தேடி வந்தால் இன்னும் தான் மன உளைச்சல் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சோகத்தோட, இவ்வளோ சோகத்தை எதுக்குப்பா மனசில் வச்சுருக்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. கொஞ்சமாவது சொல்லி ஹீரோயினோட மிங்கிளாயிருக்கலாம். நம்ம லின்னு சொல்கிறான், பரவாயில்லப்பா ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு நீ வந்து புது பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ண போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, நான் மட்டும் கிடையாது, இவங்க எல்லாருமே ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க, எல்லாரும் உங்களுக்கு புது கம்பெனியில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பேர் வேலையை விட்டுட்டு வந்துட்டாங்க, ஜெனி கூட வேலையை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டா. இப்படி நம்ம ஹீரோ கிட்ட நம்மளுடைய ஹீரோடைய அண்ணன் சொல்கிறோம், உனக்கு தெரியுமா இது மாதிரி லின்னுக்கு வேலை போயிடுச்சு, அவன் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறானா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, நீ வந்து லின்னு கம்பெனிக்கும் நம்மளுடைய கம்பெனிக்கும் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போடுன்னு சொல்கிறப்போ, என்ன ஆளை விடுப்பா, தாத்தாட்ட பேச்சு வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். இப்படியே மறுநாள் ஆகிடுது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, மியாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எடுத்துகிட்டு வர சொல்ல நம்ம ஹீரோயின் எடுத்துகிட்டு வந்துடுறா. இவன் மியாவை பார்த்துட்டு இன்னும் 1 வீக் வந்து பார்த்துக்க முடியுமான்ற மாதிரி கேட்க, எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா, அதெல்லாம் பார்த்துக்க முடியாது, உன் பூனை நீ எடுத்துகிட்டு கிளம்புன்னு சொல்கிறப்போ இங்கே நம்ம ஹீரோ ரொம்ப கெஞ்சிரான். அதனால் போய் தொலை, இது ஒரு வாரம் வேணால் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. இந்த பக்கம் நம்மளுடைய ஜெனியை தான் காட்டுறாங்க. ஜெனி என்ன பண்ணுறான்னா, நம்மளுடைய ஹீரோடைய அண்ணன் கிட்ட போயிட்டு ஒரு லெட்டரை கொடுக்குறா. அவன் என்ன நினச்சிக்கிறான்னா, அது லவ் லெட்டர் நினச்சிட்டு லவ் லெட்டர்னு சொல்லி சிரிச்சிட்டு கேட்க, இல்லைப்பா இது ரிசக்னேஷன், நான் வேலையை விட்டு போகிறேன், அதுக்கப்புறம் கனவுல கூட கற்பனை பண்ணாத, ஒரு ராட்சசனை கல்யாணம் பண்ணாலும் பண்ணுவேனே தவிர உன்ன மாதிரி ஒரு ஆளை காதலும் பண்ண மாட்டேன், கல்யாணமும் பண்ண மாட்டேன், உன் கற்பனையாகவே போகட்டும் நினைவுகள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, என்னடா இது இவ போசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி அவனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகுது. போனதுக்கப்புறம் நம்ம லின்னுக்கு ஃபோனை போட்டு உன்னை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லின்னை பார்த்துட்டு, இங்கே பாரு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான் வந்து உன் கம்பெனியோட ஒரு 5 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோ கேட்டப்போ கூட இவன் ஒத்துக்காதவன் இப்போ நம்மளோட ஜெனிக்காக இவன் கான்ட்ராக்டை போடுறான். இவன் காதல் இப்படி இருக்குது. இப்படி நம்ம ஹீரோயின் வந்து அந்த மியாவை பக்கத்தில் வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. என்னன்னு பார்த்தா நாளைக்கு காலையில் நம்ம ஹீரோ வந்து மியாவை பார்க்க ஹீரோயின் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். இப்படி காலையில் எழுது ஹீரோ கதவை தட்ட நம்ம ஹீரோயின் சந்தோஷமாக போய் கதவை திறக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே வரான். இந்த ஹீரோயின் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ வந்திருக்கான் இல்லையா, நம்ம ஹீரோ போயிட்டு மியாவு நீ எப்படி இருக்க, நல்லா சாப்பிட்டியா, தூங்குனியா அப்படின்னு சொல்லிட்டு மியாவையே கொஞ்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் காணிக்கிறா, அப்படிலாம் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறானே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கேட்குறான், நீங்கள் வந்து உங்களுக்கு தண்ணி ஏதாவது வேண்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த வீடு என்ன நீ சொந்தமாக வாங்கியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லைங்க இது வந்து ரெண்டல் வீடு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, எதுக்கு நீ வந்து நான்
கொடுத்த வீட்டுக்கு போகல, நீ அங்கே போயிருப்பேன்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு சூப் பண்ணியிருக்கேன் சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு உட்கார வச்சுட்டு, அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் 32 பெல்லும் அப்படியே வெளியே தெரியுது. நம்ம ஹீரோ கேட்குறான், எதுக்காக நீ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து சூஸ் பண்ண, இது ரொம்ப டேஞ்சர், நீ ஒரு ஆளாக தானே இருக்க, ஏன் கொஞ்சம் மேலே சூஸ் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ ஒரு வேலை தேடி வந்தால் அவனுக்கு ஏற கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லி தான் கிரவுண்ட் ஃப்ளோர் சூஸ் பண்ணியிருப்பா. இப்படியே வந்து இல்லைங்க என்னால் வந்து மேலே ஏறி போக முடியாது, இங்கே எலிவேட்டர் கிடையாது, அதான் கீழே சூஸ் பண்ணேன் அப்படின்னு பேச்சை மாற்றி விட்டுறா. இங்கே பாருங்கள் என் வீடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ஆர்கிடெக்ட் ஆச்சே, எப்படி நான் டெக்கர் பண்ணியிருக்கேன் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோ வந்து ஒரு சில குறைகளை சொல்கிறான். இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும், லைட் எல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உடனே போயிட்டு அந்த லைட்டெல்லாம் கழட்ட பார்க்க, நம்ம ஹீரோ என்ன பண்ணுற, அவனுக்கு ஹைட்டு கெட்டாது, நான் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோயின் கேட்க மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே ஏறி அந்த லைட்டெல்லாம் கழட்ட, நம்ம ஹீரோயின் இதாக சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டால், நீ வந்து கீழே விழுந்துடக்கூடாது இல்லையா, அதனால உன்னை பிடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இப்படியே இந்த பக்கம் லின்னை காமிக்கிறாங்க. லின்னு வந்து இன்றைக்கி மார்னிங் ஹீரோயின் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லியிருப்பான். இன்னும் ஹீரோயினை காணோம், அவங்க ஒரு பக்கம் டென்ஷனில் உட்காந்துட்ருக்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் மதி மறந்துடுது. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே இப்படியே மியாவ் பாய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்ப பார்க்க, நில்லை லிச்வான் என்ன பண்ணிகிட்ருக்க, நீ நினச்சப்போ வர்றதுக்கு, நீ நினச்சப்போ போகிறதுக்கு, இது வந்து உன் வீடு கிடையாது, இது ஏன் வீடு அப்படின்னு சொல்கிறப்போ, என்னடா இது சந்திரமுகி திரும்ப வருதே அப்படின்றப்ப தான் நம்ம ஹீரோக்கு இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்து தயவு செய்து நீ எதுவும் பேசாத, இப்பயே என்னை கிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி நான் உனக்கு ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ என்னை மறந்துடு, நீ இதே தப்பு பண்ணிகிட்டே இருக்காது அப்படின்னு சொல்கிறப்போ, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, என்னை கிஸ் பண்ணு அப்படின்னு இவ பிடிவாதம் பிடிக்கிறா. அதனால நம்ம ஹீரோ நெத்தியில் கிஸ் பண்ண, நான் சொல்கிறது கேளு, உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோ, உனக்கு நான் செட் ஆனவன் கிடையாதுன்னு சொல்கிறப்போ, நீ அதை சொல்லாத அப்படின்னு சொல்கிறப்போ, இதுதான் நம்ம வாழ்க்கையினோட முடிவுன்னு வச்சுக்கோ, நம்ம காதலோட முடிவுன்னு நினச்சிட்டு நீ மறந்துடுன்னு சொல்ல, அப்படிலாம் உன்னை மறக்க முடியாது, என் வாழ்க்கையோட முடிவை சொல்கிறதுக்கு நீ யாருடா, நான் தான் என்னோட முடிவு எது தொடக்கம் எதுன்னு முடிவு பண்ணணும், உன்னோட என் காதல் என்னைக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ போட்டு ஹீரோ போட்டு கிஸ் பண்ணுறா. அவன் வந்து என்னை கொல்லாத, என்னை தயவு செய்து போ, நீ கிஸ் பண்ணுற மாதிரி இல்லை, என்னை கொலை பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறப்போ, நம்ம ஹீரோயின் கேட்க மாட்டேக்கா, பாரு என் கால் எப்படி இருக்குது, இதுதான் நான், இது வந்து நீ கற்பனை பண்ணுறது ரியாலிட்டி நான் கிடையாது அப்படின்னு சொல்ல, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக நீ தான் வேணும், உன்னை தவிர எனக்கு வந்து வேறு யாரும் தேவை கிடையாது, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அழுக, நம்ம ஹீரோ வந்து சத்தம் போடுறான், ப்ளீஸ் என்னை மறந்துடுமா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என்னையே நினச்சி உன் வாழ்க்கையை நீ வீணாக்கிக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறா, நீ எதுக்கு அப்புறம் வந்து வந்த சுவிட்சர்லாந்தே இருந்திருக்கலாம்ல, நான் நிம்மதியாவது இருந்திருப்பேன்னு சொல்கிறப்போ, நீ தானே என்னை வர சொன்ன, நீ வந்து லெட்டரில் டார்ச்சர் பண்ணால் தான் நான் வந்தேன்னு சொல்கிறப்போ, எனக்கு நீ தான் வேணும், என்னை புரிஞ்சுக்கோ, நான் உயிரோடு இருந்தாலும் செத்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்ல, இப்படியே பண்ணுறப்போ நம்ம ஹீரோவுடைய செயின் வந்து வெளியே வந்துடுது. அந்த ரிங் அதில் தான் அவன் போட்டு வச்சுருக்கான். இப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான், எல்லாமே தெரிஞ்சிருச்சு, சும்மாவே ஆடுவாளேன்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஹீரோயின் இதுக்கு என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். இப்படி வந்து ஹீரோவும் எத்தனை நாள் தான் அவன் எமோஷ்னலாக கட்டுப்படுத்தி வைப்பான். இப்படியே ஹீரோ அண்ணன் பண்ண வேலைக்கு இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஒன்று சேர்கிற மாதிரி கட்டுறாங்க. இப்படியே நம்ம லின்னுக்கு கோவம் வந்துடுது, அவன் கிளம்பிடுறான். இப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு போகிறான், என்னை மறந்துடுமா, நான் சுவிட்சர்லாந்து கிளம்ப போகிறேன், நீ வந்து தயவு செய்து என்னை மறந்துடு, இதான் ஃபைனலாக சொல்லுவேன், இனிமேல் நான் உன்னை பார்க்க வர மாட்டேன், எனக்காக நீ எதிர்பார்த்துட்டு காத்திருக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். கரெக்டாக லின்னு வந்து பொக்கே வச்சுட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி நிற்க, நம்ம லின்னுக்கு அவ்வளோ கோவம் வருது, ஹீரோயின் மேலேயும் நம்மளுடைய ஹீரோ மேலேயும். இப்படி ஹீரோ போயிடுறான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு. இங்கே லின்னு உள்ளக்க வந்துட்டு, என்ன ஆச்சு, பாட்டில்லாம் உடஞ்சி கிடக்கு, அவன் எதுவும் ஒன்று புள்ளி பண்ணானா அப்படின்ற மாதிரி கேட்க, இவ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவரோட பூனை இங்கே இருக்குது, மியாவை பார்க்க வந்தார் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி விடு அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான், இல்லை நீங்கள் வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போங்க, எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நான் தனியாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இது வரைக்கும் இவன் இப்படி பேசியிருக்கவே மாட்டா, இவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதனால் வேறு வழியே இல்லாமல் இவன் கிளம்புறான். சரின்னு சொல்லிட்டு இவன் வெளியே போகிறான். இங்கே ஹீரோயின் வந்து அவன் போனதுக்கப்புறம் என்ன நினைக்கிறான்னா, சரி ஓகே நம்ம கிவ் அப் பண்ணிடலாம், விட்டுடலாம், நம்ம லிச்வானை மறந்துட்டு நம்ம லைஃப்பை பார்க்கலாம், அவனை வந்து ரொம்ப நம்ம வந்து துன்புறுத்த தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறா. இந்த பக்கம் நம்ம லின் என்ன பண்ணுறான்னா, நம்ம லிச்வானை கால் பண்ணிவிட்டு ஒழுங்கு மரியாதையாக வந்து உங்களை நான் மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி திட்டி விட, இப்படியே இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம லின்னு சொல்கிறான், இங்கே பாரு உனக்கும் அவளுக்கும் என்ன அஃபேருன்றது எனக்கு தெரியல, ஆனால் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நல்ல ஒரு கொலிக்கா அவன் மேலே எனக்கு அக்கறை இருக்குது, அவன் நீ வர்றதுக்கு முன்னாடி
சிரிப்பை தொலைச்சிட்டு இந்த 4 வருஷமாக மாடு மாதிரி வேலை செஞ்சா தெரியுமா, அதெல்லாம் விட்டுட்டு நீ வந்ததுக்கப்புறம் இன்னும் அவள் மோசமாயிட்டா. அவள் எப்போ பாரு உடஞ்சி அழுதுகிட்டே இருக்கா. நீ எதுக்கு சுவிட்சர்லாந்துலேருந்து இங்கே வந்த? ஒன்றால் தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையோ. அவ்வளோ ஒரு மனுஷி தான். நீ சொல்லாமல் கொள்ளாமல் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்ட. அவள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டா தெரியுமா அப்படின்னு சொல்ல, இவன் மாட்டில் கிளம்பி போயிட்டுருக்க. லிச்சுவா நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? உன்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். பேசாமல் நீ விட்டுடு. அவளை காதலிக்காத. தயவு செய்து நீ கிளம்பி போயிடு. அவளை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு நானும் அவளும் பிரேக்கப் பண்ணது உண்மைதான். எனக்கு அவள் மேலே இன்னமும் அந்த அக்கறை மட்டும் இருக்குது. அது மட்டும் என்றைக்கும் மாறாது அப்படின்னு சொல்கிறப்போ, சரி நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போ, அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஹீரோயினை விட்டுட்டு போ சொல்கிறதுனால நம்ம ஹீரோக்கு கோவம் வருது. இப்படியே ஒரு நல்ல பொண்ணை கஷ்டப்படுத்தாத, அவள் வாழ்க்கையை அவளே அழிச்சிக்க போகிறா. தயவு செய்து நீ போயிட்டேன்னா கொஞ்ச நாளில் உன்னை மறந்துட்டு அவளோட லைஃப் அவன் நிம்மதியாக வாழ்வா. நீ கொஞ்சம் இறக்கம் காட்டு அவன் மேலே அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ சொல்கிறான், சரி நான் சுவிட்சர்லாந்து போயிடுறேன், நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நிஜமாக தான் சொல்கிறியா? நீ கொடுத்த வாக்கை நீ மீறக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ ஒரே வார்த்தை தான் சொல்கிறான், இங்கே பாரு அவளை நீ நல்லா பார்த்துக்கணும். சொன்ன மாதிரி ஒரு வேளை அவளை கஷ்டப்படுத்துறேன்னு வச்சுக்கோங்க, உன்னை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவேன்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நீ சித்திரவதை அனுபவிக்கிற அளவுக்கு உன்னை பண்ணுவேன். அதை மட்டும் நீ மறந்துடாத. அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ போக, அவளை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ஹார்ட்டில் பெயின் வர ஆரம்பிச்சிடுது. இத்தனை நாளாக எவ்வளவோ அடிச்சிருப்பாங்க ஹார்ட்டில், அப்போ கூட வராத பெயின் இப்போ அதிகமாக வர நம்ம ஹீரோ டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறான். டிரைவர்கிட்ட எனக்கு சிகரெட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, டிரைவரே ஆச்சரியப்படுறாரு. என்னங்க சார் நீங்கள் இப்படி கேட்குறீங்க? நீங்கள் தானே யாரையும் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனி ஆட்கள் எல்லாருமே ஸ்மோக் பண்ணுறதை விட்டாங்க, நீங்களே இப்படி கேட்கலாமான்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோக்கு அந்த அளவுக்கு டிப்ரெஷன். இப்படியே வீட்டில் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான் சுவிட்சர்லாந்து போகிறதுக்கு. அண்ணக்காரன் சொல்கிறான், டே என்னடா திரும்ப நீ அவளோட சண்டை போட்டியான்னு சொல்லி கேட்க, அட நாரப்பையில் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ ஒருத்தன் தாண்டான்ற மாதிரி நம்ம ஹீரோ திட்டுறான். சும்மா இருந்த பூனையை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்து திரும்ப அவளுக்கு எனக்கு கனெக்ஷன் ஏற்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்பே நம்ம ஹீரோயின் ஃபோட்டோவையும் வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்க, அண்ணக்காரன் கொடுத்து தொலைடான்ற மாதிரி பிடுங்கிக்கிற. இப்படியே மறுநாள் காலையில் ஆகிடுது. நம்மளுடைய லின்னு ஃபோன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஹீரோயின் எங்கள் கம்பெனிக்கு அனுப்பி வை, லீச்சுவான் கிளம்ப போகிறான், அவனுக்கு நிறைய டாக்குமெண்ட்லாம் இது எழுத வேண்டியது இருக்குது, அதனால் அவளை அனுப்பி வைன்னு சொல்ல, இப்போ நம்ம லின்னு ஹீரோயின் கிட்ட நீ ஜிஎம்எஃப் போ, அங்கே போயிட்டு லிச்சுவானுக்கு இது மாதிரி டாக்குமெண்ட்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது இருக்குது, அது பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு ஒரு வாரத்தில் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்கிறா. இப்படி நம்ம ஹீரோயின் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ இவங்களாம் கொண்டு எல்லாரும் சேர்த்து விட்றாங்க. அதுதான் இங்கே மிகப்பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது. இப்படி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட கம்பெனிக்கு வர, லிச்சுவான் அப்படின்ற மாதிரி கூப்பிட நம்ம ஹீரோ ரொம்ப முறைச்சிட்டே திரும்புகிறான். உன்னை எவங்க வர சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்க, உங்கள் கம்பெனியில் இருந்தால் வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்ல, நான் போய் செக் பண்ணுறேன் யார் வர சொன்னான்னு சொல்லிட்டு, உன்னை தான் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா இல்லையா அப்படின்னு ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டு போக, இப்படியே வெளியே இருந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நம்ம லின்னு பேசினதெல்லாம் யோசிச்சுட்டு அவள் கிஸ் பண்ணதெல்லாம் யோசிச்சு நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ண, இங்கே அண்ணக்கார வரான் பாருங்க, செம்ம திட்டுறான் நம்ம ஹீரோ. ஏய் நீ லிமிட்டை தாண்டி போயிட்டே இருக்க, இப்போ எதுக்கு அவளை ஜிஎம்எஃப்க்கு இங்கே வர சொல்லியிருக்க? உனக்கு கொழுப்பு தானடா, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கேடா ஸ்மூத்தாக முடியறத அப்படின்னு கேட்க, இங்கே பாரு நீ கிளம்புற வரைக்கும் அட்லீஸ்ட் அவளை பார்த்துக்கோ, நீ இப்படி மனசு கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியாதுடா அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இங்கே நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்க, நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்க்க ஐயோ ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த விண்டோவை மூடிட்டு ஓடி போயிடுறான். இவளை நான் வச்சுட்டு என்ன தான் செய்வோம், காதலிக்கவும் முடியாமல் விடவும் முடியாமல் இப்படி லூசு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன்னு ஹீரோ யோசிக்க, இப்படியே நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. பயங்கரமாக மழை பெய்யுது. நம்ம ஹீரோ சொல்கிறான், வா நான் உன்னை காரில் போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ பண்ணுறது தப்பு. பிரேக்கப்புன்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அவளை போட்டு படாப்படுத்தக்கூடாது. நம்ம ஹீரோயின் அப்படியே கோச்சிக்கிட்டு போகிறா. அப்பயும் விடாமல் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினுக்கு கொடையை பிடிச்சிட்டு நீ நினைஞ்சிக்கிட்டே போகிற, நான் உன்னை வீட்டில் விட்டுறேன் வா அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னோட அக்கறை சக்கரெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, நீ கிளம்பு நானே போய்க்கிறேன், அதுதான் 2 பேருக்கு பிரேக்கப்புன்னு சொல்லிட்டல, இனிமேல் என்ன இருக்குது, சும்மா நெய் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் திட்டி விட்டுட்டு, எங்கள் அப்பா அம்மா இறந்து போனப்போ கூட நான் தனியாக தான் வாழ்ந்தேன், எனக்கு யாரும் தேவைப்படல, ஆனால் உன்னை 4 வருஷம் பிரேக்கப் பண்ணி நான் அவஸ்தைப்பட்டேன், இந்த 4 வருஷம் கூட நான் உன்னை காத்துட்டு இருந்தது பத்தலையா, இன்னும் எத்தனை வருஷம் உனக்காக நான் காத்துட்ருக்கணும், இப்படியே என்னோடய வயசே போயிடுச்சு, என் காதல் எல்லாமே உனக்கு விளையாட்டாக தெரியுது அப்படின்னு சொல்ல, நான் உன்னை அப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணலன்னு இவன் சொல்ல வரான். தயவு செய்து நிப்பாட்டு, உன்னால் நான் பட்ட காயங்களே போதும், உன்னோட அக்கறைலாம் எனக்கு தேவையில்லை, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஃபோர்ஸாக பிடிச்சி தள்ளி விட்டுறா. அவனுக்கு அந்த ஹார்ட்டில் அடிப்பட்ட இடத்துல பயங்கரமாக தள்ளி விட்டுட்டு இறக்கமே இல்லாமல் போகிறா. ஆல்ரெடி இவனுக்கு ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த ஹீரோயின் பண்ணுறதுல நம்ம ஹீரோக்கு இன்னும் தான் ப்ராப்ளம் பெருசாகிட்டே போகுது உடம்புல. இப்படியே வீட்டில் ஹீரோ பற்றி கூட
யோசிக்காமல் அவளை பற்றி கவலைப்பட்டுட்டே இருக்க. யாரை பற்றி கவலைப்படுறதுன்னு எனக்கே தெரியலப்பா. இப்படியே நம்ம ஹீரோயினுக்கு காய்ச்சல் வந்துடுது. அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காப்புல. அப்படியே லின்னு என்ன பண்ணுறான்னா அது மாதிரி ஹீரோயின் வந்து ஜிஎம்எஃப்க்கு வரலை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம லின்னு டக்குன்னு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தேடி போகிறோம். நம்ம ஹீரோயின் கதவை வந்து திறக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு நம்ம லின்னு வந்து நிறையா ஃபுட்டெல்லாம் பண்ணி கொடுக்க நம்ம ஹீரோயினுக்கு அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. இது வரைக்கும் யார் முன்னாடியும் அழுதிருக்கவே மாட்டா. இப்போ வந்து ரொம்ப உடஞ்சி அழுகிறேன். நான் ஹீரோ வந்து பிரேக்கப் பண்ணிட்டான், இது மாதிரி வந்து நான் என்ன தான் செய்கிறது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அழுதுட்டுருக்கேன். நீ போதுமா, எவ்வளோதான் அழுது உனக்கு கஷ்டப்படுத்திக்கிறவா, அழுகாதன்ற மாதிரி லின்னு சமாதானப்படுத்துகிறான். இப்படியே நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. பக்கத்து ரூமில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறா. அங்கே லீச்வான் படுத்திருக்கான். ஹாஸ்பிட்டலில் வந்து இது மாதிரி டைம் முடிஞ்சிருச்சு, இவர் இறந்து போயிட்டார் இத்தனை மணிக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து கண்முழிச்சு பார்க்குறா. அது கனவு. இப்படியே வந்து நம்ம ஜாக்குக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. லீச்வான் நல்லா தான் இருக்கானா, சுவிட்சர்லாண்டில் தான் இருக்கானான்ற மாதிரி மெசேஜ் பண்ண எந்த மாதிரி ரிப்ளையும் வரல. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம லின் என்ன பண்ணுறான்னா ஒரு டான்ஸிங் கிளாஸ்க்கு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். கை கொடுக்க சொன்னால் கையை கொடுக்க மாட்டேக்கா. பரவாயில்ல கொடுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ரிலீவாகவே இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. இது மாதிரி லின் சொல்கிறான், அடிக்கடி வந்து நீங்கள் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்ல அதுவும் ஓகேன்ற மாதிரி சொல்கிறா. எப்படி லின் வந்து அவள் மூடெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு செடியை வாங்கிட்டு வந்து கொடுக்க, இது மாதிரி நீ வச்சுக்கோ, ஆனால் உன் மேலே எனக்கு அதிக பாசம் இருக்குது, உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிடுவேன், என்ன கண்டிப்பாக நீ நம்பலான்னு சொல்ல, நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும் என்னன்னா அப்படின்ற மாதிரி இருக்க, எனக்கு தெரியும் நீ லீச்வானை தானே லவ் பண்ணுற இன்னமும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படி மிட் நைட்டை நம்ம லின்னுக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ லிசா வீட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம லின்னுக்கு வந்து கால் பண்ணி சொல்ல, லிசா வீட்டுக்கு இவதுக்கு போனான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு நம்ம லின்னு வந்து இவ்வளோ இங்கே வச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் தான் போய் சொல்லி ஒன்று வர வச்சேன், டென்ஷன் ஆகாத அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்ல வரா. இப்படி இந்த எபிசோட் இங்கே முடியுது.